ஹலோ, இன்றைக்கி நம்ம படிக்க போகிற புக் பேர் சுதாமூர்த்தியோட வைஸ் அண்ட் அதர்வைஸ். அதில் இருக்க ஃபர்ஸ்ட் சாப்டர் ஹானஸ்டி கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். அதோட ஃபர்ஸ்ட் பேஜ் தான் நான் இப்போ உங்களுக்காக படிக்க போகிறேன். இதை ஒரு சேஞ்சுக்காக நான் தமிழில் சொல்ல போகிறேன், நீங்கள் கேட்க போகிறீங்க. படிப்போமா? ஒரு ஜூன் மாதம் காலையில் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோடய கன்னடா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி செகண்டரி ஸ்கூலோட லீவிங் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது டிசி கொடுக்க போகிறாங்க. ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. எல்லாரோட ரோல் நம்பர்ஸும் போட்டு ரேங்க் ஹோல்டர்ஸ் பேரோட ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருந்தாங்க. எனக்கு ரேங்க் ஹோல்டர்ஸ் யாருன்னு பார்க்குறதுல ரொம்ப ஆசை. அது ஒருத்தவங்களோட இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட கடின உழைப்பையும் பர்சிவரன்ஸ் அதை பற்றியும் அவங்க ரீச் பண்ண வேண்டிய கோலை பற்றியும் நமக்கு சொல்லுது. என்னோடய பேக்ரவுண்ட் பற்றி சொல்லணுன்னா, நான் ஒரு ப்ரொஃபஸரோட ஃபேமிலியில் பிறந்த பொண்ணு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டீச்சராக என்னை இதை நம்ப வச்சுருக்கு. இருக்க எல்லா ஃபோட்டோகிராஃப்லேயும் அன்றைக்கி காலையில் பேப்பரை பார்க்கும்போது ஒரு பையனோட ஃபோட்டோ மட்டும் என் கவனத்தை ஈர்த்துச்சு. என்னால் என் கண்ணை அவனோடைய ஃபோட்டோலேருந்து எடுக்க முடியல. அவன் ரொம்ப மெலிஞ்சு வெளிரி போயிருந்தான். ஆனால் அவன் கண்ணில் ஏதோ ஒரு ஸ்பார்க்கிள் இருந்தது. அவனை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்க விரும்பினேன். அவன் பேர் ஹனுமந்தப்பா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அவன் 8வது ரேங்க் வாங்கியிருந்தான். எனக்கு அதிலிருந்து தெரிஞ்ச விவரம் அவ்வளோதான். அடுத்த நாள் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, அவன் ஃபோட்டோவை மறுபடியும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி ஒரு இன்டர்வியூவோடு. என்னன்னு படித்தப்போ தான் புரிஞ்சுது, ஹனுமந்தப்பா ஒரு கூலி தொழிலாளியோட பையன் மட்டும் இல்லாமல் 5 பசங்களில் பையனும் கூட. அவங்க ஒரு ஏழை பழங்குடியின மக்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க.